بسم الله الرحمن الرحيم. அடுத்ததாக சிறுமியர்களுக்கான துவா. சிறுமியருக்கான துவாவில் முதலாவது புரியும். ஃபர்ஸ்ட் 1 2 3 1 2 பிரிவு
واغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. பொருள் எங்கள் இறைவா, நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. அஸ்ஸலாமு அடுத்ததாக சிறுவர்களில் ஹாலித் அகமது, 3 பேர், 4 பேர் தெரியுங்களா? ஆலியா, அக்ரமாலியா, எல்லாம் ஒரே கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாவமன்னிப்பில் தலையாய துவா. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஅதுக மஸ்ததது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனது அபூலக பி நிஅமதிக அலைய வ அபூலக بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. அடுத்தது அகமது. தொழுகையை நிலைநிறுத்துக. அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுகை நிலைநிறுத்துக. ரப்பில் அலீம் முஹிம ஸலாத்தி வமின் துர்ரியத்தின் ரப்பனா தகப்பல் துஆ. அனஸ் நரகிலிருந்து பாதுகாப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நரகிலிருந்து பாதுகாப்போம். ரப்பனா இஸ்ரி அன்னா அதாபன்னா ஜஹன்னம இன்னா அதாப ஜஹன்னம அஸ்ஸலாமு அலைக்கும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா நான் சொல்லிட்டேன். மாற்றி சொல்றேன். சரி வா. அஸ்ஸலாமு அலைக்கும். டேய் அடுத்ததாக சிறுவர்களில் ஜாபீர் பிதஅத்துடைய விபரீதம் குறித்து 5 நிமிடம் உரையாற்றுவார். கிட்ட நிற்க தள்ளிங்க, கிட்ட நிற்க தள்ளிங்க, அதே சத்தம்.
பிறந்த நாள் திருமண நாட்களை நினைவு கூறும் வகையில் அதை ஒரு சடங்காக கொண்டாடுவதும் நிகாதாகும். மேலும் பெண்கள் பருவமடைந்துவிட்டால் ரகசியமாக வையுங்கள் என்று இஸ்லாம் கூறுகிறது. இருந்தும் அதற்கும் சடங்கு என்ற பெயரில் ஊரைகளுக்கு விருந்து கொடுத்தது. இந்த செயல்கள் அனைத்தும் மாற்று மத கலாச்சாரமாகும். யார் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களும் அவர்களுடைய சார்ந்தவர்களே என்று நபிகள் கூறினார்கள். எனவே இது மாதிரியான பாரம்பரியமான செயலிலிருந்து விலகி ஈமானோடு அல்லாஹ் கூட்டரும் வழியில் நடந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் வருமானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். எடுத்துட்டீங்களா? அடுத்தது சஹரா அவர்கள் குர்ஆனை ஓதும். வச்சுக்கியா இல்லைண்ணா? இதுக்கிட்டமா சவுண்டு வருது, விசில் சவுண்டு. இந்த அதில் போட்டு அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவரின் மீதும் இறைவன் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குர்ஆனை ஓதுவோம். உலகில் ஏராளமான மத நூல்கள் இருந்தாலும் இந்திய நாள் வரை எவ்வித மாற்றமும் இல்லாமல் சத்தியத்தையும் அறிவியல் உண்மையும் அகில உலகத்துக்கு எடுத்திருப்ப திருமறை குர்ஆன் மட்டுமே என்றால் மிகையாவது. இறைவன் தன் திருமறை குர்ஆனில் கூறுகிறார். இந்த குர்ஆனை அருளினும் பாதுகாப்பும் மறுமை நாள் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எல்லா நபிமார்களுக்கும் அற்புதங்களோடு அனுப்பப்பட்டார்கள். எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருக்குர்ஆன். மேலும் இறைவன் கூறுகிறான், இந்த குர்ஆனை திறந்து பார்க்க மாட்டீர்களா? உள்ளங்களை பூட்டு போட்டு வைத்தீர்களா என்று. இந்த குர்ஆனை ஒரு மலை மீது இருந்தால் அது இறக்கியிருந்தால் அது இறைவன் அச்சத்தால் பணிந்து நொறுங்கிவிடும் விளைவை காண்பீர்கள். மனிதர்கள் சிந்திப்பதற்காக அவர்களுக்கு இந்த உதாரணங்களை கூறுகிறோம். மேலும் இறைவன் கூறுகிறான், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது போன்ற அத்தியாயத்தை ஏனும் கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வே என்று இயன்றவர்களை துணை கழித்துக் கொள்ளுங்கள் என்று நபியை கூறுகிறார்கள். நாளை மறுமையில் நாம் ஓதியதற்கு இந்த சங்கை மீது குர்ஆனை நாம் சாட்சி கூடிய உள்ளதாக இருக்கேன். அப்பேற்பட்ட இந்த குர்ஆனை தினந்தோறும் ஓதக்கூடிய மனிதர்களாக வல்ல ரஹ்மான் வழங்கிடுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சாதி கேமத்துவ நன்மை அல்ஹம்துலில்லாஹ் வ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏகத்துவத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல இப்ராஹிம் நபியோட வரலாறு நிறையா சொல்லி காமிச்சிருக்கான். அதில் ஒரு வசனத்தை சொல்றான், ஃபத்தஹல்லாஹு இப்ராஹிம கலீலா. இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற நண்பனாக தேர்வு செய்து கொண்டான் அப்படின்னு இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொல்றான். ஏகத்துவ கொள்கைனா அல்லாஹ் யார்கிட்டேருந்து இப்ராஹிம் நபி யார்கிட்டேருந்து ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள குடும்பத்திலேருந்து ஆரம்பிச்சாங்க. அவங்க குடும்ப தந்தையிலேருந்து ஆரம்பிச்சாங்க. அவங்க தந்தை பெயர் ஆசர். அவங்க சிலையெல்லாம் செதுக்கி வணங்குறவங்களா இருந்தாங்க.
வந்து அவங்களோட தந்தைகிட்ட சொல்றாங்க, சைத்தானை வணங்காதீங்க, சைத்தான் வந்து அளவற்ற அல்லாஹ்வுக்கு மாறு செய்வான் அப்படின்னு இப்ராஹிம் நபி வந்து அவங்க தந்தைகிட்ட சொல்றாங்க. அவங்க தந்தைகிட்ட மட்டும் சொன்னதில்லாம அவங்களோட அந்த நாட்டு மன்னன்கிட்ட போய் சொல்றாங்க. ஏன்னா அந்த நாட்டு மன்னன் வந்து தனக்கு அல்லாஹ் ஆட்சி கொடுத்துட்டாங்க, தர்க்கம் முடிஞ்சு போயிட்டான். அதோட இப்ராஹிம் நபி வந்து அவங்கள்ட்ட சொல்றாங்க, அந்த நாட்டு மன்னன்கிட்ட அல்லாஹ் வந்து உயிரையும் கொடுப்பான் உயிரையும் எடுப்பான் அப்படின்னு இப்ராஹிம் நபி வந்து அந்த நாட்டு மன்னன்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அந்த நாட்டு மன்னன் சொல்றாங்க, நானும் உயிரையும் கொடுப்பேன் உயிரையும் எடுப்பேன் அப்படின்னு அந்த நாட்டு மன்னன் சொல்றாங்க. இப்ராஹிம் நபி வந்து கிழக்குல வைக்கக்கூடிய சூரியனை மேற்கு ஒதுச்சுனாங்க அப்படின்னு இப்ராஹிம் நபி வந்து சொல்றாங்க அந்த நாட்டு மன்னன்கிட்ட. அந்த நாட்டு மன்னன் வந்து வாயடைஞ்சு ஏறுறான். அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி அந்த நாட்டு மன்னன்கிட்ட சொல்றாங்க, அநீதி இழைத்த கூட்டத்தாருக்கு அல்லாஹ் ஏறெடுத்து காட்ட மாட்டான் அப்படின்னு இப்ராஹிம் நபி வந்து சொல்றாங்க அந்த நாட்டு மன்னன்கிட்ட. எப்படி இப்ராஹிம் நபி வந்து அவங்க தந்தைக்கு பயப்படாம அந்த நாட்டு மன்னனுக்கு பயப்படாம எடுத்து ஏகத்துவ கொள்கையை எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி நம்மளும் இருக்கும் மாதிரி அந்த உரையை முடிச்சிருக்கேன். பார்த்துட்டு எல்லாருமே நஷ்டமாக அடுத்ததாக சேகரி தௌஹீத் கொள்கை. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhalladzina amanu taqullaha நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தௌஹீத் கொள்கை. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் என்ற இறை நம்பிக்கை 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டதாகும். அவற்றில் முதல் கிளை லா இலாஹ இல்லல்லாஹு என்ற ஏகத்துவ கொள்கையாகும். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற எந்த கடவுள்களும் இல்லை என்பதாகும். கடவுளுக்கு உரிய பண்புகள் ஆற்றல்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர்களுக்கு உண்டு என நம்பி அவர்களிடம் உதவி தேடுவது பாவத்திற்குரிய செயலாகும். அல்லாஹ் மற்ற பாவங்களை கருணை கொண்டு மன்னித்தாலும் இணை கற்பிக்கும் பாவத்தை மன்னிக்க மாட்டான். ஈமானில் கடைசி கிளை தொல்லை தரும் பொருளை பாதையில் இருந்து அகற்றுவதாகும். இது ஈமான் என்னும் இறை நம்பிக்கை கொள்வதில் அடங்கும். மக்களின் பலர் தாங்கள் கொண்டிருக்கும் கொள்கை சரியானது என வாதாடுகிறார்கள். காதியானிகள் என்றும் தரிகாவாதிகள் என்றும் சலஃப் என்றும் பல பிரிவுகளாக பிரிந்து தங்களை தௌஹீத் கொள்கையில் உள்ளவர்களாக காட்டிக் கொள்கிறார்கள். உலகிற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை அனைவரும் இந்த ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரமாக மக்களுக்கு செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் திருப்தியை நாடி லா இலாஹ இல்லல்லாஹு என்று எவரேனும் சொன்னால் நரகத்தை அவன் மீது தடை செய்து விடுகிறான் என்று சொன்னார்கள். மேலும் யார் அல்லாஹ்விற்கு எதையும் இணை கற்பிக்காமல் அவனை சந்திக்கிறாரோ அவர்
من يهدي الله فمن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நல்ல நண்பன் கெட்ட நண்பன். ஒருவனை நல்லவனாகவோ அல்லது தீயவனாகவோ மாற்றுவதில் இந்த நண்பர்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். ஒரு நல்ல அடக்கமுள்ள குடும்பத்தில் பிறந்த ஒருவன் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து படும் மோசமானவனாக மாறுகிறான். படும் மோசமான கெட்ட குடும்பத்தில் பிறந்த ஒருவன் நல்ல நண்பர்களோடு சேர்ந்து நல்ல ஒழுக்கமுள்ள மாணவனாக மாறுகிறான். நல்ல நண்பர்களோடு இருக்கும் பொழுது நாம் தீய காரியங்களை விட்டு விலகி இருப்போம். அவங்களோட சேர்ந்து நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம். தீய நண்பர்களோடு சேரும் போது அவங்களோட சேர்ந்து தீயதையும் செஞ்சுக்கிட்டு நல்லது செய்யாம இருப்போம். மறுமை நாள்ல தீயவர்கள்ட்ட கேட்கப்படுது, மகாலகத்தும் பீசர்கள், நீங்க இந்த நல்லது தெரியாம வந்தீங்க. நான் உலகத்துல வாழும்போது நல்லவனாகவும் இல்லை, தொழுவராகவும் இல்லை, ஏழைக்கு உணவளிப்பவராகவும் இல்லை, நண்பர்களோடு சேர்ந்து வீணான காரியங்களை தான் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளோடு சேர்ந்தால் பூ மணக்கும் என்பதை தான் இந்த வசனம் கூறுகிறது. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் நாம் யாரும் தீய நண்பர்களோடு பழக்கத்தை வைத்துக் கொள்வது, நல்ல நண்பர்களை மட்டும் பழக்கத்தோடு வைத்துக் கொண்டு நல்ல காரியங்களை செய்யும் நண்பர்களாக வாழ்ந்து வழங்க